இந்த கார்த்திகைக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா கலர்ஃபுல்லாக தண்ணியில் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து விளக்கு எரிய வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்படி தான் வந்து நம்ம தண்ணியில் வந்து தீபம் ஏற்றினாலும் எண்ணெயிலே வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றணும் இல்லையா, அந்த மாதிரி ஏற்றும் போது எண்ணெய் கசிவு இல்லாமல் இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். விளக்குக்கு ஒரு நிமிஷத்தில் எப்படி போட்டு வைக்கிறது, திரி வந்து நம்மளே வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது, எண்ணெய் கசிவு இல்லாமல் எப்படி வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றுறது, எண்ணெய் கசிவு இருந்தால் அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி புரியும். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கவர் இருந்துச்சுன்னா ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா 3 பீஸாக அந்த பவுலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக ஒரு 3 பீஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு செராமிக் பவுல் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒயிட் கலர் இருக்கிறதுனால பார்க்குறது கொஞ்சம் அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒயிட் கலர் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் விருப்பப்படுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கண்ணாடி பவுலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து சில்வர் பவுல், செராமிக் பவுல் எது வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கண்ணாடி பவுலுக்கு ஏற்ற மாதிரி வந்து சின்ன பீஸாக வந்து கவர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பாருங்கள், இப்போ வந்து அழகாக வந்து இந்த குட்டி கவரை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா, இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. சென்டரில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு குட்டியாக வந்து நம்ம வந்து ஹோல் போட்டுக்கலாம். ரொம்ப வந்து பெருசாக போடாதீங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்க அப்படின்னா திரி அந்தளவு வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி பவுல் ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்து நம்ம நிரப்பிக்கலாம். தண்ணியில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தீபம் ஏற்ற போகிறோம். கார்த்திகைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டைம் தீபம் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நம்ம வந்து கலர் பொடி வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, அதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெட்டு, க்ரீனு, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உஜாலா விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வந்து எந்த கலர் வேணாலும் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வாசனைக்காக ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த லாவெண்டர் ஏதாவது ஒரு எசன்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் விருப்பப்படுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேயர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மேலேயே அப்படியே நிற்கும். கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 குழிக்கரண்டி அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லா தண்ணியிலையும் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து அப்படியே மேலேயே நிற்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணோம் இல்லையா அந்த கவரு, அதில் வந்து திரியை போட்டு நம்ம வந்து அழகாக வந்து அதில் வச்சிடலாம். அது எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அந்த கவரில் வந்து நம்ம வந்து ஹோல் வந்து குட்டியாக போடணும். அப்போ தான் வந்து திரி வந்து நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கும். கொஞ்சம் வந்து ஓட்டை வந்து பெருசாகிடுச்சு அப்படின்னா கலண்டு வந்துடும். அந்தளவு வந்து ஒரு ஃபிட்டாக வந்து நமக்கு வந்து இருக்காது. பஞ்சு திரி, நூல் திரி எது விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி வந்து போட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம போட போகிறது கிடையாது. கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கணும். திரி வந்து கொஞ்சமாக தான் வந்து அந்த எண்ணெயில் வந்து எந்த அளவு இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக தானே ஊற்றுறோம். அந்த எண்ணெயில் படுற அளவுக்கு திரி வந்து கொஞ்சோண்டு இருந்தாவே போதுமானது. அதுக்கு மேல் சைடும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக திரி எரியிற அளவுக்கு இருந்தாவே போதுமானதாக இருக்கும். அதனால் குட்டியாக வந்து திரியை வச்சுட்டு நம்ம வந்து மீதியல் ஃபுல்லாகவே வந்து திரியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து கற்பூரம் வந்து நம்ம வந்து அதில் வந்து தெளித்து விட்டுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா திரி பார்த்தோம் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடிபாட்டத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்த திரியிலையும் நமக்கு வந்து எண்ணெய் இருக்கும். ஒரு லேயராகவும் வந்து நமக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து அந்த விளக்கு வந்து நல்லா நின்று எரியும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த கார்த்திகைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடு ஃபுல்லாகவே நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே டைமில் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். பசங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா குட்டி குட்டி குழந்தைங்களாம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த கார்த்திகை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எந்த அளவு அழகாக இருக்குது பாருங்கள். எங்கிட்ட பூ இல்லை. பூ இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து அந்த ரோஸு, சாமந்தி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிச்சு போட்டிங்க அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா அழகாக இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த விளக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே வந்து நமக்கு நல்லா நின்று எரியும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்காக வந்து அதிகமான காசு கொடுத்து நம்ம எண்ணெயெல்லாம் வாங்கி லிட்டர் கணக்கில் வந்து விளக்கேற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக வந்து எண்ணெய் இருந்தாவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி ஏற்றும் போது நம்ம பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக மனசுக்கு கொஞ்சம் திருப்தியான வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பாருங்கள் எந்தளவு அழகாக இருக்குது பாருங்கள். நான் வந்து பூஜை ரூமில் தான் ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து அந்த அகல் விளக்கில் பொட்டு வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்குவாங்க. தொட்டு தொட்டு வச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு வந்து ஈஸியாக வேலை முடியறதுக்கு என்ன பண்ணலாம்
அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மஞ்சத்தூளை கொட்டி வச்சுக்கோங்க. கொட்டி வச்சதுக்கப்புறமா அகல கொஞ்சமாக வந்து தண்ணியில் நம்ம டிப் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம அந்த மஞ்சத்தூளில் வச்சு எடுத்தோம் அப்படின்னாவே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு பாருங்கள். நம்ம கஷ்டப்பட்டு புட்டு வைக்காமல் இந்த மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அகல் ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம அகல தண்ணியில் நினச்சிருக்கிறதுனால அந்த மஞ்சத்தூள் ஃபுல்லாகவே ஒரு கோட்டிங் மாதிரி நல்லா பிடிச்சி போய் கீழே உதிர்ந்து விழாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொட்டு வைக்கிறதுக்கு ப்ரௌன் கலர் குங்குமம் இல்லாமல் ரெட் கலர் குங்குமம் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா அழகாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நல்லா ரெட் கலர் குங்குமம் வச்சு நம்ம வந்து அகலில் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து பொட்டும் வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம பஞ்சுத்திரி வச்சு ஏற்றும் போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம பஞ்சுத்திரி வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து காட்டன் நம்ம வந்து கடைகளில் வாங்கிட்டு நம்ம வீட்டிலே வந்து நிறைய வந்து திரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் திரி தான் இருக்கும், அது வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் இந்த கார்த்திகைக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் காட்டன் வாங்கி கொஞ்சமாக தண்ணியில் வந்து கையை நனைச்சிட்டு நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நல்லா சூப்பராக வந்து நமக்கு பூத்திரி வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி நம்ம வீட்டில் பூத்திரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நாளே வந்து எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த டைமுக்கு டக்குன்னு நம்ம ஈஸியாக வந்து தீபம் ஏற்றிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 3 திரி வந்து உங்ககிட்ட ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், எந்தளவு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண அகல் விளக்கில் வச்சு நான் உங்ககிட்ட தீபமும் வந்து ஏற்றி காமிச்சிருக்கேன். கொஞ்சோண்டு வந்து கற்பூரம் வந்து அந்த முனைப்பகுதியில் வச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நம்ம சென்டரில் வந்து தீபம் ஏற்றுறதுனால வந்து கறி பிடிக்காமல் இருக்கும். அகலும் நமக்கு வந்து புதுசு மாதிரியே வந்து இருக்கும். மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா அகலில் எந்த விதமான கருப்பு புள்ளிகளுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து அதிகமாக வந்து கசியுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது அகல்லாம் வாங்கும் போது நம்ம நாளே வந்து அதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவாங்க. அந்த மாதிரி என்னால் ஊற வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1 ஹவராவது ஃப்ரீசரில் புது அகலை வச்சு நம்ம எடுக்கும்போது எண்ணெய் கசிவு இல்லாமல் இருக்கும். நல்ல சில்னஸாக இருக்கும். அதனால் எண்ணெய் வந்து நமக்கு வந்து ஊற்றினோன்னா அந்த அகல் வந்து உரியாது. அப்படியே வந்து கீழே வந்து கசியுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நெயில் பாலிஷ் இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. அப்படி இல்லைனா வந்து ஃபேனில் கூட பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம தீபம் ஏற்றும் போது எண்ணெய் கசிவு இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நிறைய பழைய அகல் விளக்கு வச்சுருந்தாலுமே நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஒத்தப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு 5, 7, 9 அந்த மாதிரி வந்து வாங்கி நம்ம வந்து கொளுத்தும் போது ரொம்பவே வந்து விசேஷமாகிடும். இப்படி தான் நம்ம தீபம் ஏற்றினாலுமே வந்து விளக்கில் இருந்து எண்ணெய் கசியுது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா வந்து கார்போர்டு அட்டை இருக்குல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து அடியில் வச்சுட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றும் போதும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கசிவு இல்லாமல் இருக்கும். வீட்டில் வந்து சோப்பு கவரு, சாம்பிராணி பாக்ஸு, பத்தியோட பாக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அந்த கார்த்திகை இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதில் வந்து நம்ம தீபம் ஏற்றும் போது அடியில் வந்து எண்ணெய் கசிவு நம்ம தீபம் ஏற்றும் போதே வந்து டக்குன்னு வந்து எண்ணெய்லாம் வந்து கீழே வந்து அப்படியே சிந்திரும். அந்த மாதிரி சிந்தும் போது கொஞ்சமாக கோலமாவோ அப்படி இல்லைனா அரிசி மாவு தூவி விட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எண்ணெய் கசிவு இல்லாமல் இருக்க இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். நம்ம முகத்துக்கு போடுற பவுடரில் கொஞ்சம் அகலில் தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டதுக்கு அப்புறமா கையெல்லாம் நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றும் போதும் பார்த்திங்கன்னா எண்ணெய் கசிவு இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஏற்ற அனைத்து டிப்ஸுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.